அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை, மன் அஹப்ப ஐ யன்துர இலா உத்தகாஇல்லாஹி மினன் நார் ஃபல்யன்துர் இலல் முத்தஅல்லிமீன். நீங்கள் உலகத்திலேயே நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சொர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிற மாணவர்களை பாருங்கள். ஃபவல்லதி நஃப்ஸி முஹம்மதின் பியதிஹி, என்னுடைய உயிர், இந்த முஹம்மதுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மாமின் முத்தஅல்லிமின் யக்தலிஃபு இலா பாபில் ஆலிம் இல்லா கதபல்லாஹு லஹு பிகுல்லி ஹர்ஃபின் இபாதத்து ஸனா. எந்த ஒரு மாணவன் மார்க்க கல்வியை தேடி அல்லாஹ்வுடைய குர்ஆனை படித்துக் கொள்வதற்காக, ஓதுவதற்காக, நபிகளாருடைய ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக யார் ஒருவர் ஆலிமை தேடி, இல்முள்ளவரை தேடி செல்கிறாரோ அவருடைய ஒவ்வொரு எழுத்துக்கு பகரமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு வருட இபாதத் செய்த நன்மையை கொடுக்கிறார். ஒரு அலிஃப் கற்றுக்கொண்டார் என்றால் அவர் ஒரு வருஷம் நின்று தொழுதால் அவருக்கு என்ன கடமை கிடைக்குமோ, நன்மை கிடைக்குமோ, அது கூட தொழுகைன்னு கூட சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இபாதத்து ஸனா, ஒரு வருடத்தினுடைய முழுவதுமான, ஒரு வருடம் என்னென்ன இபாதத் செய்வோமோ, அதுல நோன்பு இருக்கும், அதுல ஹஜ் இருக்கலாம், அதுல தொழுகை இருக்கும், அதுல நஃபீலான தர்மங்கள் இருக்கும். ஒரு வருடத்தில் எவ்வளவு இபாதத் செய்வான ஒரு மனிதன் அவ்வளவு நன்மையையும் ஒரே ஒரு ஹர்ஃபை அல்லாஹ்வுக்காக, மார்க்கத்துக்காக, ஒரு எழுத்தை கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்குவான். வபனா லஹு பிகுல்லி கதமின் மதீனத்துல் ஃபில் ஜன்னah, அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கு பகரமாக, காலடிக்கு பகரமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்கத்தில் ஒரு நகரத்தையே வழங்குவான். ஒரே ஒரு சொர்க்கத்தை அல்ல, பல சொர்க்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர், ஒரு ஊரையே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்காக கொடுப்பான். யாருக்கு? மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, முன்வத்த காலுக்காக. வயம்சி அலல் அர்தி வல் அர்து துஸ்தக்ஃபரு லஹு, அவன் காலை மாலை நடப்பான் சாதாரணமாக பூமியில், பூமி அவனுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கும். வஷஹித்து லஹுல் மலாயிகா வயகூலுன ஹாஉலாஇ உத்தகாஉல்லாஹு மினன் நார், மலக்குமார்கள் எல்லாம் யார் இல்மை தேடுகிறாரோ அவரை பார்த்து சொல்வார்கள், ஹாஉலாஇ உத்தகாஉல்லாஹி மினன் நார், இவர்கள்தான் நரக விடுதலை பெற்றவர்கள் என்று மலக்குமார்கள் சொல்வார்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லா யஸாலுல் ஃபகீஹு ஃபிஸ் ஸலாத்தி, ஒரு ஃபகீஹ், மார்க்க ஞானி, மார்க்கத்தை அறியக்கூடியவன், மார்க்கத்திலேயே திளைத்திருக்கக்கூடியவன், அவன் 24 மணி நேரமா அவர் தொழுது கொண்டுதான் இருக்கிறார், தொழுகையிலேயே இருக்கிறார் என்று சொன்ன போது சஹாபாக்கள் கேட்டாங்க, கால கைஃப தாலிக், அது எப்படி 24 மணி நேரம் தொழுதுகிட்டே இருக்க முடியும் கேட்டாங்க. قال لأنك لا تلقاء إلا وذكر الله تعالى على لسانه يحل حلالا ويحرم حراما, ஏனென்றால் அவர் 24 மணி நேரமும் மார்க்கத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். எது ஹலால் எது ஹராம் அதை பற்றி பேசுகிறார், அதை பற்றி கேள்விகள் வருது, அதை பற்றி பேசுகிறார், அதை பற்றி ஓதுகிறார், குர்ஆனை துறக்கிறார், ஹதீஸை பிரிச்சு வைக்கிறார், இதையே வேலையாக இருக்கிறார் என்றால் அவர் முழுக்க முழுக்க தொழுகையில் தான் இருக்கிறார் என்று சொல்லித் தருவார்கள். அவ்வளவு விசேஷமான மார்க்கம், அவ்வளவு விசேஷமான கல்வி, அவ்வளவு விசேஷமான குர்ஆன் நம்முடைய கைகளில் இருக்கக்கூடியது. சும்மா பார்த்தாலே நன்மையை தருகிற குர்ஆன், ஓதினால் மட்டுமல்ல, பார்த்தாலே நன்மை என்றால் அதை ஓதினால் எவ்வளவு நன்மை கிடைக்கும். எனவே இந்த நல்ல நேரங்களை எல்லாம் குர்ஆனை பார்க்கிற விஷயத்தில், குர்ஆனை ஓதுகிற விஷயத்தில், மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வழிகளில் நம்முடைய நேரங்களை கிடைக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை மார்க்கத்தினுடைய வழிகளிலேயே வார்த்தெடுக்க வேண்டும். அல்லாஹ்னா யாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு, மீலாது நபி ஏன் கொண்டாடுறீங்கன்னு கேட்டாலே பச்சை கொடி எடுத்துட்டு ஊர் சுத்தத்தை கொண்டாடுறோம், ஊர்வலத்துக்காக கொண்டாடுறோம்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க. மீலாது நபினா என்ன, ரமலான்னா என்ன, நோன்புனா என்ன, ஜக்காத்னா என்ன, இந்த அடிப்படை சட்டங்கள் கூட தெரியாதவர்களா பிள்ளைகள் விடுங்க, பெரியவங்களே அப்படித்தான் இருக்கும். பெரியவங்களே அப்படி இருக்கும் போது நம்முடைய பிள்ளைகள்ல நாம அந்த வழியில வார்த்தெடுக்கிறோம் யார் நினைக்கிறோம்? எனவேதான் ஒவ்வொரு பள்ளிகளிலேயும் அல்லாஹ்வுடைய கிருபையில இன்னைக்கு மார்க்க கல்வியை தேடி நாடு விட்டு நாடு போகணும், ஊர் விட்டு ஊர் போகணும் என்கிற தேவையே ஏற்படல. எல்லா இடங்களிலேயும், அது குக்கிரமா கிராமமாக இருந்தாலும் சரி, அந்த கிராமத்தில் உள்ள பள்ளிவாசல்ல கூட
சிறுவர்களுக்குண்டான மத்த பாடநிலை, சிறுவர்களுக்குண்டான அலிபாத்தா போதிக்கக்கூடிய மதரசா நிச்சயமா இருக்கத்தான் செய்யுது. அவர்களுக்கு களிமாக்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்தாபனங்கள் இருக்கத்தான் செய்யுது. இப்பெல்லாம் அதுவும் சென்னையை போன்ற நம்மள மாதிரி மண்ணடி பகுதிகளில் வசிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பெரும் வரப்பிரசாதங்கள், எந்த பள்ளியும் பாக்கி இல்லை. இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களிலேயும் மதரசாவுடைய பாடத்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா பள்ளிகளிலேயும் கிட்டத்தட்ட இஸ்லாமிய மதரசாக்கள் இருக்கிறது, குர்ஆனை மனனம் செய்கிற மதரசாக்கள் இருக்கு. இதை தாண்டி பார்ட் டைம் ஹிஃப்ஸ் மதரசா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு மத்த நேரத்துல ஃப்ரீயா இருக்கிறாங்களா, அசர் டு இஷா வரைக்கும், காலையில சுபுவுக்கு பின்னாடி அந்த நேரத்துல மட்டும் மதரசாவுக்கு வந்து அந்த நேரத்துல குர்ஆன் ஓத தெரிந்த பிள்ளைகளாக இருந்தால் குர்ஆனை மனனம் செய்கிற இந்த வாய்ப்பு பார்ட் டைம் ஹிஃப்ஸ் மதரசாக்கள் பல பள்ளிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு.